வணக்கம். நம்ம வாழ்க்கையே ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுல வர்ற இன்ப துன்பங்கள்ங்கிற அலைகள்ல சிக்கி தவிக்கிறப்போ அதை கடந்து போறதுக்கு என்ன வழி? பூதத்தாழ்வார் நமக்கு காட்டுற ஒரு அற்புதமான வழிதான் சரணாகதி. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன். இந்த வாழ்க்கைங்கிற பெரிய கடல்ல நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புயல், அலைன்னு பல சவால்கள் வருது. இப்படிப்பட்ட நேரத்துல நம்மளோட உண்மையான புகலிடம் எது? நம்ம எங்க போனா நமக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும்? இந்த கேள்விக்கு தான் இன்னைக்கு நம்ம விட தேட போறோம். அந்த கேள்விக்கு பதிலா பூதத்தாழ்வார் நமக்கு ஒரு தெளிவான வழியை காட்டுறாரு. வைகுண்டம், அதாவது இறைவனோட இருப்பிடத்தை அடையிறதுக்கு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு 3 படிநிலைகளை நமக்கு விளக்குறாரு. இந்த பாசுரத்துல எவ்வளோ ஆழமான ஒரு உண்மை இருக்கு பாருங்க. அதாவது தேவர்கள் இருக்கிற தேவலோகத்தை அடையறதை விடவும் உண்மையான பக்தியோட பகவானோட பாதத்துல பூக்களை சமர்ப்பிக்கிற ஒருத்தருக்கு வைகுண்டம் கிடைக்கிறது ரொம்ப சுலபம்னு ஆழ்வார் சொல்றாரு. அப்போ அந்த வைகுண்டத்துக்கான பாதை என்ன? அது இந்த 3 விஷயங்களோட கூட்டு முயற்சி தான். முதல்ல நம்ம உடலால செய்யறது, அதாவது நல்ல மலர்களை பறிச்சு கோயில்ல சமர்ப்பிக்கிறது. 2வது மனதால செய்யறது, நம்ம ஐம்புலன்களையும் வெளி உலகத்திலிருந்து உள்ள திருப்பி நாம யாரு, பகவான் யாருங்கிற அந்த உறவை உணர்றது. 3வது ஆன்மாவால செய்யறது, விடாம அவரோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த 3 சேரும்போது அந்த பாதை நமக்காக திறக்குது. சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா சரணாகதியோட சக்தி உண்மையிலே எந்த அளவுக்கு பெரியது? அதுக்கு ஒரு நேரடி சான்றே இருக்கு. அதுதான் கஜேந்திரனோட கதை. இறைவனோட அருள் எப்படி ஒரு நொடியில வெளிப்படுதுன்னு இந்த கதை மூலமா நாம புரிஞ்சுக்கலாம். யானைகளுக்கெல்லாம் ராஜாவான கஜேந்திரன் தன்னோட பலம், அதிகாரம் எல்லாம் இருந்தும் ஒரு குளத்துல முதலையோட புடியில சிக்கிடுச்சு. அந்த முதலைங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டங்களோட ஒரு உருவகம். தன்னோட பலத்தால அது எவ்வளவு போராடியும் அதால தப்பிக்கவே முடியல. இங்கதான் அந்த கதையோட முக்கியமான திருப்புமுனையே நடக்குது. தன்னோட எல்லா முயற்சியும் தோத்து போன அந்த நேரத்துல கஜேந்திரன் என்ன பண்ணுச்சு தெரியுமா? தன்னோட தும்பிக்கையால ஒரே ஒரு தாமரை பூவை எடுத்து வானத்தை பார்த்து ஆதி மூலமே அப்படின்னு முழு மனசோட கதறுது. அது வெறும் ஒரு பூவில்ல, அது அதோட முழுமையான உண்மையான சரணடைதலோட அடையாளம். அந்த ஒரு கணம், அந்த உண்மையான சரணாகதி குரல் கேட்ட அடுத்த நொடியே பகவான் கருட வாகனத்துல வேகமா வர்றாரு. இதிலிருந்து என்ன தெரியுது? உண்மையான நம்பிக்கையோடு கூப்பிட்டா நம்மள காப்பாத்த இறைவன் எப்பவுமே தயாரா இருக்கார். இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப ஆழமானது. எத்தனையோ பிறவிகளா நம்மள பின்தொடர்ற கர்மவினைகள் எவ்வளவு வலுசா இருந்தாலும் சரி, முழுமையான சரணடைதல்ங்கிற அந்த ஒரே ஒரு கணத்துக்கு அந்த சம்சார சக்கரத்தையே அறுத்தெறிகிற சக்தி இருக்கு. கஜேந்திரனோட கதை நம்ம மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது. எது உண்மையான செல்வம்? நாம இந்த உலகத்துல சேர்த்து வைக்கிற பொருட்களா, இல்ல இறைவனை பத்தின அந்த ஆன்மீக தெளிவா? எதுக்கு உண்மையான மதிப்பு இருக்கு? பாருங்க, சம்பளம், வீடு, கார், சமூக அந்தஸ்து, இதுக்கெல்லாம் பின்னாடி நாம ஓடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான கருவிகள் தான். ஆனா இதுவே நம்மளோட உண்மையான செல்வம் கிடையாது. நம்மளோட உண்மையான செல்வம் எதுன்னா, பரம்பொருளோட நமக்கு இருக்கிற தொடர்பை புரிஞ்சிக்கிறது தான். அந்த தெளிவு தான் உண்மையான பலம். இது பூதத்தாழ்வார் நமக்கு கொடுக்கிற ஒரு நேரடியான எச்சரிக்கை. இந்த உலகத்துல ஜெயிக்கிறத மட்டும்தான் வாழ்க்கைன்னு நாம நினைக்க ஆரம்பிச்சுட்டா அதுவே நம்மள நரகத்துக்கு கூட்டிட்டு போற வழியா மாறிடும்னு அவர் சொல்றார். அப்போ இதுல இருந்து தப்பிக்கிறது நான் என்ன? எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது இல்ல, நம்ம மனசோட மையத்தை மாத்திக்கிறது தான் உண்மையான தப்பித்தல். இதுக்கு ஒரு எளிய வழி இருக்கு. தினமும் காலையில பல்லு தேய்க்கும் போது மனசுக்குள்ள ஒரு 10 தடவை நாராயணான்னு சொல்லி பாருங்களேன். இந்த ஒரு சின்ன பழக்கம் உங்களோட முழு ஆன்மீக பாதையையுமே மாத்திர சக்தி கொண்டது. இப்போ நாம இந்த விளக்கத்தோட ரொம்ப ஆழமான முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். சரணடைதல்ங்கிறது நாம முயற்சி செஞ்சு அடையிற ஒரு சாதனை கிடையாது. அது இறைவனால நமக்கு அருளப்படுற ஒரு நிலை. இறைவனோட அருள் நம்ம மேல படுறதுக்கு முன்னாடி நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பயனற்ற துரும்பு மாதிரி, காத்துல அங்கேயும் இங்கேயுமா அடிச்சிட்டு போற மாதிரி, எந்த பிடிப்பும் இல்லாம சூழ்நிலைகளால நம்ம அலைக்கழிக்கப்படுவோம். ஆனா அந்த பகவானோட கருணை கண்கள் நம்ம மேல பட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க. அந்த பார்வை ஒரு சாதாரண துரும்ப கூட விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தனமா மாத்திடுது. மதிப்பில்லாத ஒன்ன விலை மதிப்பற்றதா அவர் மாத்திடுறார். இதுதான் சரணாகதியோட உச்சகட்டமான உண்மை. நாம சரணடைகிறதால அவரோட அருள் நமக்கு கிடைக்கல, அவரோட அருளால தான் நமக்கு சரணடைகிற தகுதியே கிடைக்குது. இந்த ஒரு வரியில நம்மளோட அகந்த முழுசா அழிஞ்சு போயிடுது. சரணடைகிற திறனே அவரோட பரிசு தான். சுருக்கமா சொல்லணும்னா பூதத்தாழ்வார் நமக்கு சொல்ற முக்கியமான பாடங்கள் இதுதான். வைகுண்டத்துக்கான பாதை, பக்தி, உள்முக பார்வை, நாம உச்சரிப்பு, இந்த 3யும் சேர்ந்தது.
கஜேந்திரன் மாதிரி ஒரு உண்மையான சரணாகதி பல வருஷ கஷ்டத்தை கூட வெட்டி வீழ்த்திடும். உண்மையான செல்வம் பொருள் இல்ல, இறைவனோட இருக்கிற தொடர்பு தான். எல்லாவற்றையும் விட முக்கியமா சரணடையற திறனே இறைவனோட அருளால கிடைச்ச பரிசுன்னு உணர்றது தான் மிகப்பெரிய சரணாகதி. இந்த விளக்கத்தை கண்டுகளித்ததற்கு மிக்க நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, மலையாளம் மற்றும் பெங்காலி போன்ற பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகளும் கூடிய சீக்கிரத்துல வர இருக்கு. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ள வழியில உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களுடைய நோக்கம். எங்க சேனல்ல தினமும் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், நாராயணீயம், சௌந்தர்யலஹரி, மகாராஷ்டிரா, வங்காள மகான்களோட கதைகள், ஆதிசங்கரோட தெய்வீக வரலாறுன்னு பலவிதமான ஆன்மீக பொக்கிஷங்களை நீங்க பார்க்கலாம். எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்குது. எங்க பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி வீடியோக்கள் பத்தின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பம், நண்பர்கள், உங்க சமூகத்துல இருக்கிற எல்லாரு கூடயும் பகிர்ந்துக்கோங்க. வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமா வச்சுப்போம்.